அதான். அதாவது இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து அரசியல் கட்சிய பத்தி கொஞ்சம் பேசலாம். இந்தியாவுல வந்து நம்ம அரசியல் கட்சிய வந்து கொஞ்சம் நேரம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப நம்ம லைனுக்கு வந்துடுறேன். எப்படின்னா நடிகரை பார்த்தாலும், நடிகையை பார்த்தாலும் கேட்டா எல்லாருமே ஒரிஜினல் வயித்துக்காகத்தான் நாங்க சாப்பிடலான்னு வந்தோம். நாங்க நடிக்கிறோம். இதே நேராக வந்து இதே கவர்மெண்ட் ஆபீஸ். நாங்க ஒரு ஜான் அந்த ஒரு ஜான்ங்கிறது இதான். ஒரு ஜான் வயித்துக்காக வேண்டிதான் நாங்க கவர்மெண்ட் வேலைக்கு வந்துருக்கோம். இவ்வளவு நேரம் உழைச்சோம். எங்களுக்கு ஒரு ஜான் வயித்துக்காக வேண்டி நீங்க சோறை தரல. பிறகு பார்த்தாச்சுன்னா எல்லாருமே இதே மாதிரியே சொல்ல ஆரம்பிச்சாச்சு. கிட்டத்தட்ட அவ்வளவு பேருக்கும் ஒரு ஜான் வயிறு, எல்லாரும் ஒரு ஜான் வயிற்றுக்கு வந்து சாப்பிடக்கு வந்தவங்களுக்கு தனக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில தான் நான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லும் போதுல வந்து நீங்க யோசிக்கணும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியாத அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. நீங்க இன்னைக்கு பணம் கொடுத்தாதான் ஒரு வீட்டுல ஒரு வயசு சாப்பிட கூட முடியும். இல்லையா? யாரும் பரம்பரை பணக்காரரும் கிடையாது. எந்த ஆட்சியில கூட ஒருத்தனுமே பரம்பரை பணக்காரன் கிடையாது. எந்த ஆண்டுல ஆரம்பிச்சதோ தலைவருங்கிறவரே வந்து ஒரு குறையை தீர்க்கக்கூடியவர் தான் தலைவருங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதை சொல்ல முடியும். அவங்க வந்து கண்டவங்ககிட்டயே அதை கொண்டு கேட்டு இது பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் கண்டு ஒரு தலைவர் வந்து நம்ம கிட்ட வந்து கேட்காரு. இப்போ நமக்கு இப்போ நான் கூட ஒரு தலைவராக இருக்கணும்ன்ட்டு தானே நான் உங்கள்கிட்ட வந்து இதெல்லாம் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. நம்ம ஆட்சின்னு ஒன்று இருக்கணும், நம்ம கவர்மெண்ட்டுன்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கவர்மெண்ட் தலைவராக இருந்தால் மட்டும்தானே உங்களுக்கு வேண்டியது தான் நான் ஒரு சைன் பண்ணால் கூட மக்கள் என்ன சொல்லக்கூடாது. அவங்களுக்கு ஒரு சலுகையை கொடுக்கும். இதில் ஒரு நாள் கெட்டவனும் இருப்பான், நாள் நல்லவனும் இருப்பான். என்னையை பொறுத்த வரைக்கும் அதான் எல்லாருக்குமே அதே மாதிரி தான். அதனால தான் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கும். அதுக்காக வந்து இப்போ என்ன சொல்ல வந்தோம்னா, ஒரு தலைவருடைய பொறுப்பும் கதைப்படி வந்து நம்ம வந்து எல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். எப்படி இப்போ அந்த தலைவரும் ஒழுங்காக தான் பண்ணுதாரு. ஆனால் இந்த 10 நாளைக்குள்ள அவரை போட்டு மானங்கட்டு அறுப்பு எடுத்துருக்காங்க அவங்கள. இதை வந்து நம்ம வந்து யோசிக்கணும். தமிழ்நாட்டில் வந்து ஏன் இப்படி ஏசுத்தாங்க, என்ன கதை அப்படின்னு கேட்டால் அவர் இதுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து தவறுகள் எதுவும் பண்ணியிருக்காரா, இல்லை உங்களுக்கு எதுவும் இடையூறு எதுவும் செஞ்சிருக்காரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா தேவையில்லாம ஒரு மக்கள் வந்து ஒரு மனுஷன் வந்து ஏசக்கூடாது. ஏன்னா அவர் தலைவர்னு இருக்காரு. தலைவரை வந்து நீங்க இந்த அளவுக்கு நீங்க பேசிருக்கீங்க. நிறைய விஷயங்கள்ல வந்து அவர் போட்டு பேசவும் செய்தா. அப்படி இல்லைன்னா நீங்க எதுக்க வேண்டிய அவனுக்கு ஓட்டு போடணும். அதுதான் கேட்டேன். அதான் நீங்க ஓட்டு போடாம அவனை நீங்க கழிச்சு விட்டுருந்தா கூட அவன் வந்து நிம்மதியா அவன் வாழ்க்கையை பார்க்க போறான். அதை விட்டுட்டு ஓட்டு போட்டு அவனை நீங்க வந்து இவ்வளவு கொடுமைப்படுறீங்க, இது என்ன கதை அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்காங்க. அவங்களுக்கு வேண்டி நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அவரவர் செஞ்ச தப்பு அவரவர் வந்து அனுபவிச்சாகணும். இன்னைக்கு நீ வந்து ஒரு தப்பு செஞ்சிருந்தனா இதே சட்டப்படி இந்திய சட்டப்படி நீ வந்து அது தப்புக்கு ஏற்ற தண்டனை நீ அனுபவிக்கணும். அதே